ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உளுந்து ரெசிபி பார்க்கலாமா? உளுந்து ஹல்வா ரெசிபி. அதுக்கு உளுந்தை வறுத்து பொடி பண்ணி தண்ணியில் கலந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பால் காய்ச்சிருக்கணும். அந்த உளுந்து ஹல்வா பண்ணுறதுக்கு நம்ம டேஸ்டியாக இருக்கும். சரி, பண்ண போகலாமா? ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கணும். ஸ்டவ்வில் சூடானதும் நெய்யை ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் வறுத்துக்கணும். லைட்டாக ஒரு நொடி வறுத்தா போதும். நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஒரு கிளாஸ் அளவு ஊற்றினா போதும், பெரிய கிளாஸ் அளவு. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி சொம்பு அளவு தண்ணி ஊற்றினா உங்களுக்கு சரியாக இருக்கும். அது கொதி வந்ததும் இது நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல உளுந்து, அதை அது உள்ளே ஊற்றிக்கணும். கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அது கட்டி ஆகணும். இந்த மாதிரி கட்டி பதத்துக்கு வந்தோடனே பால் சும்மா ஒரு டம்ளர் ஊற்றினாலே போதும். காய்ச்சின பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக சுகர், உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஊற்றிக்கலாம். நான் என்னோடய தேவைக்கு நான் போட்டிருக்கேன் சுகரு. அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் நெய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நெய்யை அது மேலே ஊற்றிக்கணும்னா ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட போகலாமா? இடுப்பு வலிக்கு இது ரொம்ப நல்லது. டேஸ்டி அண்ட் ஹெல்தி ஹல்வா. சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் இந்த ஹல்வாவை ட்ரை பண்ணுங்கள்.